ஹாய் ஹலோ வெல்கம் டு டாடி பிள்ளை. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ஷுக்கு பெப்பர் மட்டன் சுக்கா இப்படி என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு பேன் சூடானதும் தேவையான அளவு நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, லவங்கம், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வெடிக்க விட்டுக்கலாம். இது கூட நான் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஒரு 50% வதங்கினா போதும். இந்த ஸ்டேஜ்ல ஒரு கைப்பிடி காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கலாம். ஒரு குக்கரில் 3/4 கிலோ மட்டன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து 4 விசில் விட்டு மட்டனை மட்டும் எடுத்து நான் பேனில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மசாலா 2 ஸ்பூன் மிளகு பொடி, 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் தனியா பொடி, 1 ஸ்பூன் சோம்பு பொடி சேர்த்து மட்டன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நம்ம மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா தண்ணியை வற்ற விட்டுறலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மட்டன் எக்ஸ்ட்ராக்கெல்லாம் நான் ரசம் பண்ணி வச்சிருக்கேன், அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை சுடு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்கும். தண்ணியெல்லாம் வற்றினதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம்.